பூங்காற்று நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். என் பெயர் ஸ்ரீனிவாசன். நான் 1950வது வருடம் டி நகரில் பிறந்தேன். இப்போது எனக்கு 75 வயசு நாளையோட முடியுது. என் தாயின் பேர் கமலாபாய், என் தந்தையின் பேர் பார்த்தசாரி. அவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பெரம்பூரில். எங்கள் குடும்பம் திருவல்லிக்கேணியில் இருந்தது. ஆரம்பத்தில் நாங்கள் கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தோம். என்னுடைய தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தப்பா, அத்தை எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருந்தோம். அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து முதல் பிறந்த குழந்தை நான். அதனால் தாத்தா, பாட்டி, சித்தப்பா, அத்தை எல்லாருக்கும் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தேன். எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப அருமையாக என்னை வளர்த்தாங்க. என்னோடய ஸ்கூல் நாங்கள் முதல்ல அக்பர் சாஹிப் ஸ்ட்ரீட்லேருந்து சிவராமன் ஸ்ட்ரீட்டுக்கு குடிபெயர்ந்து வந்தோம். அதுக்கு எதிர்த்த மாதிரியே பாலகந்தர்வா பிரைமரி ஸ்கூல்னு ஒன்று. என்னை 6 வயசு முடியும் போது தான் ஸ்கூலில் சேர்த்தாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குற வரையும் முடி இறக்கவே இல்லை. அதனால் ஸ்கூல் சேர்க்குற இன்னைக்கு ஜடை தைச்சி யூனிஃபார்ம் போட்டு காரில் ஏறி அங்கே பிக் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அது ஒரு பெரிய விழா மாதிரி விஜயதசமி இன்னைக்கு பண்ணாங்க. அங்கே அந்த ஹெட் மாஸ்டர் அவருக்கு பட்டு வேஷ்டி, பட்டு ஷர்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அங்கே ஒரு பெரிய படங்கள்லாம் வச்சு ஒரு பூஜை ரூம் இருக்கும் ஸ்கூலில். சரஸ்வதி, விநாயகர், லக்ஷ்மி. அது முன்னாடி அவர் உட்காந்து, அவர் மடியில் நான் உட்காந்து நெல்லில் எழுது வெள்ளியில் பலகை, அதாவது பலகைக்கு வெள்ளியில் சட்டை அடித்து வெள்ளியில் பல்பம் பண்ணி அதில் அரிநமோ சிந்து நாராயணான்னு முதல்ல எழுதணும்னு சொல்லி அந்த ஸ்லேட் இன்னும் என்கிட்ட இருக்குது. அன்றைக்கி எழுதின எழுத்தும் இன்னும் இருக்குது அதில். அது பண்ணிவிட்டு எல்லாம் அங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் ஸ்வீட் 5வது வரையும் இருந்தது. அதில் எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் சரியாக போகிறதே இல்லை. ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு ஊறுகாய் வேணும்னா, தண்ணி வேணும்னா எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துன்னு போய் கொடுப்பேன். ஓடி ஓடி வீட்டுக்கும் ஸ்கூலுக்குமா ஓடி விளையாண்டு ஃபஸ்ட்டு இயர் அவ்வளோவா அந்த ஸ்கூல் கண்டினியூ பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே கலெக்டர் ஸ்கூல்னு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் மான்கிசரி ஸ்கூல்னு ஒன்று மாடியில் இருந்தது. அதில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தாங்க. ஆனால் அவங்க நல்லா படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வேணாம்னு சொல்லிட்டு டைரெக்டாக 3rd ஸ்டாண்டர்ட் போட்டாங்க. அதில் அந்த ஒரு வருஷம் எனக்கு அட்ஜஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இதே ஸ்கூலில் பாலகந்தர்வா பிரைமரி ஸ்கூல்லையே 4th படித்தேன். நான் 5வது படிக்கிறதுக்குள்ளே 4 ஸ்கூலில் படித்தேன் மாறி மாறி. எனக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒரு சிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு பிரதர், அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு இன்னொரு சிஸ்டர். நாங்கள் 4 பேர், 2 சிஸ்டர், 1 பிரதர். எனக்கு எங்கள் அம்மா தான் எங்களை 4 பேரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க எங்கேயுமே போனது கிடையாது, வீட்டு வேலை தான். காலையிலேருந்து அப்பா காலையில் போனால் நைட்டு தான் வருவார். சில டைமில் அப்பா சாப்பாடு கூட ஹோட்டல்லையே சாப்பிடுவார். எங்களுக்கு பண்ணுறது தான். அந்த டைமில் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தேன் நான். என்ன தான் அம்மா ஃபுல்லாக நம்பி இருந்தாங்க. எல்லாத்துக்கும் கடைக்கு போகுது, ஐநாவரம் மார்க்கெட் போய் அதாவது 10 வயசுலேயே 10 கிலோ அரிசியை தூக்கிட்டு வருவேன், மளிகை கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரிலாம் இருந்ததால் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு. என்னோடய லைஃப்பை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருந்தது. எப்படி செலவு பண்ணணும், எப்படி பணம் சேர்க்கணும், வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரணும், எதெல்லாம் முக்கியம் வாழ்க்கையில், எதெல்லாம் முக்கியம் இல்லைங்கிறது எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த பாடம் தான். அதுக்கப்புறம் நான் 11th படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வெளியூருக்கெல்லாம் போயிட்டார். திருச்சி, நாகப்பட்டினம் அந்த மாதிரிலாம் போயிருந்தார். அப்போது ஃபேமிலியும் பார்த்துட்டு இதையும் படித்து ஏதோ ஸ்கூல் பாஸ் பண்ணதே பெரிய விஷயன்ற மாதிரி ரொம்ப கம்மி மார்க் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா ஈரோடில் இருந்தார், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில். அவர் அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன்னு ஒரு வாசவி காலேஜ்னு ஒரு காலேஜ் அப்போ தான் ஆரம்பித்தாங்க ஈரோடில். அந்த காலேஜில் சேர்த்தாங்க. அந்த காலேஜில் படிக்கும்போது என்னென்னா ஒன்றுமே புரியல. அங்கே அவங்க பேசுகிறது தமிழே புரியாது, அந்த மாதிரி இருந்தது எனக்கு தனியாக வேறு. அப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு திடீர்னு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போது அங்கே தனியாக விட்டு மாட்டேன், எங்கள் அம்மா வேண்டாம் கொண்டாந்து விட்டுருங்க, நாங்கள் அடுத்த வருஷம் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் 1 வருஷம் படிப்பு எனக்கு கெட்டுது. அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு பியூசி நான் இந்த கந்தசாமி நாயுடு காலேஜ் ஒரு புது காலேஜ் ஆரம்பித்தாங்க. அதில் செகண்ட் சேர்த்துனாங்க. அதில் சேர்ந்து பியூசி படித்தேன். பியூசியில் காமர்ஸ் குரூப் எடுத்தேன். காமர்ஸ் குரூப்பில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். அதனால் எங்கள் சித்தப்பா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்ததால் பிகாம் பிகாம் தான். எனக்கு என்னோடய ஆசை தமிழ் வாத்தியார் ஆகணும், எம்ஏ படித்து தமிழ் வித்வான் ஆகணும், தமிழில் படிக்கணும், வாத்தியாராக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ பிகாம் படி, நான் உனக்கு பேங்க்கில் வேலை வாங்கி தரேன் அப்படியெல்லாம் சொன்னார்.
அதனால சரின்னு அவர் அப்போ வந்து பிகாம் 3 காலேஜில் தான் இருந்தது மெட்ராஸ். பிகாம் வந்து எம்பிபிஎஸ் மாதிரி அவ்வளோ டிமாண்ட் கிடைக்கவே, ஏன்னா அப்போ தான் பேங்க் நேஷனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால பேங்க்குக்கு வேலைக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்தது. ஆனாலும் எங்கள் சித்தப்பா எப்படியோ சொல்லி யாரையோ பிடிச்சி எனக்கு ஒரு பிகாம் சீட் வாங்கி கொடுத்தாரு. அது 3 வருஷம் அந்த பிகாம் அங்கே படித்தேன். அதுவும் நல்லபடியாக பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமும் எனக்கு வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷனே இருந்தால் தான் வேலை கிடைக்கும்னு. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கழித்து என் ஃப்ரெண்டு முருகேசன் வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு ஒரு கம்பெனியில், அவரை போய் பாருன்னு சொன்னாங்க. அப்போ போய் பார்த்தேன். டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் சுவிட்ச் கேர் லிமிடெட் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று கிண்டியில் இருந்தது. அந்த கம்பெனிக்கு போனேன். இன்டர்வியூ போன உடனே அவர் பார்த்துட்டு நீ எங்கேயா ஒர்க் பண்ணியிருக்கேன்? ஒர்க்கெல்லாம் பண்ணல சார், பாஸ் பண்ணியிருக்கேன், இனிமேல் தான் ஜாப் பண்ணு. சரின்னு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கொடுத்தாங்க. அன்றைக்கே அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அதில் 6 மாதம் ட்ரைனிங். அப்போ 250 ரூபா ஸ்டைஃபண்டு. அந்த 6 மாதம் முடிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையான்னு தெரியல. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. கன்ஃபார்ம் பண்ணும்போது அது 450 ரூபாயோ என்னோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபா வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவோட வற்புறுத்தல எங்கள் அப்பா போய் எனக்காக வரன் பார்க்க ஆரம்பித்தார். அங்கேயே சந்திரசேகரன் ஒருத்தர்கிட்ட எழுதி வச்சார். எழுதி வச்ச அடுத்த வாரமே எங்களுக்கு 3 ஜாதகம் வந்தது. அந்த 3 ஜாதகம் எங்கள் அம்மா அப்பாட்ட என்ன சொல்லினா, நான் எந்த பொண்ணை முதல் பார்க்கறனோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் யாரையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி பார்க்கலாம் போகலான்னாங்க. வேலை செய்கிற பொண்ணு வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததால். எங்கள் அம்மா சொன்னாங்க நீ முதல் போய் பாரு, அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலான்னாங்க. முதல் போய் பார்த்தோம். முதல் 2 வந்து அவங்க ஏற்கனவே வேற எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் எதுவுமே சொல்லலை. அப்புறம் 3ஆவதாக போய் பார்த்தது தான் இப்போ எனக்கு இருக்கிற மனைவி. அவங்க வந்து முதல் 2 அவங்க போய் பார்த்து, அப்புறம் நாங்கள் போய் பார்த்து டைம் ஆகுதுன்றதாக்க இந்த முதல்லையே நானே என் சிஸ்டர் ஹஸ்பண்டு அம்மா அப்பா மொத்தமாக போய் பார்த்தோம். அவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. அவங்க இல்லஸ்ட்ரேட் வீக்லேருந்து படிச்சிருந்தேன். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் பிரதர் லாய்ட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோ கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஃபோட்டோ வீட்டுக்கு வந்து பார்த்தோம். ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். எனக்கு பிடிச்ச பொண்ணை விட என்ன பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். அதனால் எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு நேராக கேட்கணும்னு ஒரு இது. அங்கே கேட்க முடியல. ஆனால் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து மறுநாளே பேங்க்குக்கு ஃபோன் பண்ணேன். மயிலாப்பூர் பிரான்ச்சில் இருந்தாங்க. நான் வந்து 10th டிசம்பர் போய் பொண்ணை பார்த்தேன். 1980 ஏப்ரல் தான் என் சிஸ்டருக்கே மேரேஜ் ஆச்சு. ஆனால் 80 டிசம்பர்லேயே நான் வந்து பொண்ணு பார்க்க போனோம். அது 11th இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் பண்ணோடனே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணேன். வந்து எடுத்தாங்க. நான் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன், நேற்று உங்களை பொண்ணு பார்த்துட்டு போனேன். அவங்க அப்படியே தடமாடி போயிட்டாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம்னாங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா வேறு யாராவது ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் வேண்டாம், இப்போயே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னேன். இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாம் பேசி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க எங்கள் மேரேஜில். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த ஏப்ரலில் எங்கள் கல்யாணம் நடந்தது. டிசம்பரில் பார்த்தேன். ஏப்ரல் 22 எங்கள் மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஏப்ரலில் முடிஞ்சது. மே ஜூன் ஜூலையில் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லே ஆஃப்னு சொல்லி. அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள். அதில் தான் கன்சீவ் ஆனது, பையன் பிறந்தது, எல்லாமே அந்த லே ஆஃப் பீரியடில் தான் இருந்தது. இஎஸ்ஐயில் ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அந்த காம்பன்சேஷன் அவங்களுக்கு வந்த ஒரு பேங்க்கில் வந்த சேலரி இதை வச்சுருந்தோம். அந்த டைமில் நாங்கள் தனியாகவும் வந்துட்டோம். தனியாக வர வேண்டிய நெசசிட்டி. நாங்கள் மயிலாப்பூர் வந்துட்டோம். மயிலாப்பூரில் வந்து தனியாக வீடு 300 ரூபா வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் நாங்கள் தங்கணும். அந்த வீட்டில் இருந்தவங்களும் எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப கையில் காசே இல்லாமல் ரொம்ப அருமையாக ஒரு கொத்தனம் பண்ணுறது எப்படின்றத அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இசபெல்லாவில் 1983 ஏப்ரலில் பையன் பிறந்தான். பையனுக்கு பக்கத்தில் சென்ட் ஜான்ஸில் சேர்த்தோம். அவனுக்கும் நாங்கள் சொன்னது வந்து நீ நிறைய மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு வரணும், அதெல்லாம் நாங்கள் சொன்னதே கிடையாது. உன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது, நீ நல்ல பையன் பேர் எடுக்கணும், டீச்சர்ஸ் வந்து உன்னை நல்லபடியாக சொல்லணும், அது மட்டும்தான். நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் கூப்பிடும்போதெல்லாம் எங்களால் வர முடியாது, அதனால் பார்த்துக்கணும்னு சொன்னோம். கடைசி வரை அதை மெயின்டைன் பண்ணான். நல்லா படித்தான். அதில் தான் 12th முடித்தான். 12th வந்து நல்ல மார்க் வாங்கினான். அதுக்கப்புறம் ஈஸியாக காலேஜில் ஜாயின் பண்ணான். காலேஜில் வந்து ஜேபிஆர் காலேஜில் தான் 5 காலேஜில் ஏதாவது ஒன்று தான் நான் சேருவேன். அப்போல்லாம் விண்டோ சிஸ்டம். அங்கே போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்து அவன் நினச்ச 5 கரெக்டாக நாங்கள் போகிறோம். அப்போ தான் 2 சீட் இருந்தது. அதில் ஒரு சீட்டு உனக்கு கிடைச்சிது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுக்கணும், கம்ப்யூட்டரோடு சேர்ந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் இருக்குன்னு சொல்லி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்தான்.
அதில் ஃபஸ்ட் இயரில் வந்து டாப்பராக வந்தான். அதெல்லாம் டாப்பர்னா என்னன்னே தெரியாது எனக்கு. அப்போது நான் வீட்டில் ஏதோ பண்ணின்னு இருக்கேன், வந்தான் அப்பா நான் டாப்பர்னா என்னது டாப்பர் அப்படின்னு. நான் தான்ப்பா ஃபஸ்ட் மார்க் இப்போ வாங்கியிருக்கேன், அதுக்கு ஏதோ 1500 இன்னும் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. ஜேபிஆர் ஒய்ஃபுக்கெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவார்டு வாங்கினான், 1500 அந்த மாதிரி அவார்டு. அதெல்லாம் தனியாக போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் கடைசியிலையும் யூனிவர்சிட்டி ரேங்க் வந்தான். யூனிவர்சிட்டி ரேங்க் வந்துட்டு கடைசி 4th இயர் முடிச்சுட்டு வரும்போது ஃபைனல் டே இன்னைக்கு நைட்டு ஒரு 11 o'clock வரையும் வெயிட் பண்ணின்னு இருக்கோம், இன்னும் ஃபேர்வெல் டே வரலையேன்ட்டு. 11 மணிக்கு வந்தான். பெரிய ஷீல்டு ஒன்று வாங்கின்னு வந்தான். ராத்திரி 11 மணிக்கு தூக்க முடியாமல். என்னன்னு கேட்டால் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுத்தாங்கப்பா எனக்கு. 12 டீச்சரில் 11 பேர் போட்டு செலக்ட் பண்ணாங்கன்னு. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அது. என் பையன் எப்படி வரணும்னு நினச்சனோ அப்படி அதுக்கு ஒரு அவார்டே வாங்கி வந்து அவன் கொடுத்தான். நல்ல பையன். அவன் மார்க் நிறைய வாங்கியிருந்தா கூட எனக்கு அவ்வளோ இது இருக்காது. அந்த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ரிசல்ட் வரும்போது யூனிவர்சிட்டி ரேங்க்கும் வந்தான். அப்போது அதுக்குள்ளே அவனுக்கு இன்ஃபோசிஸில் முதல் வேலை கிடைக்கல. அவன் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யூரோத்தம்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்பெனி பெருங்குடியில், ஒரு 10,000 rupees. ஆனால் நான் இன்ஃபோசிஸ் தான் போவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் போனான். மைசூரில் ட்ரைனிங் போயிருந்தான். அப்போ அங்கே ட்ரைனிங்லேருந்து கான்வெகேஷனுக்கே அனுப்ப மாட்டேன்னு பெரிய தகராறு பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் எப்படியோ இது பண்ணி வந்தான். அந்த கான்வெகேஷன் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னொரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள். அது என்னென்னா, அந்த கான்வெகேஷனுக்கு நாங்கள் போயிருக்கும்போது மொத்தம் 17 பேர் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ். அவங்கள ஜேபிஆர் ஒய்ஃபும் வெளியே போய் கேட்லேருந்து பேண்ட் வாத்தியத்தோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் அப்படி உள்ளே வரும்போது அவனோட கிளாஸ்மேட்லாம் எழுதுன்னு ராம் சுரேந்தர் அவன் பேர். கைத்தட்டி இருக்கும்போது எங்களுக்கு அந்த உலகமே அப்படியே எங்கள் கையில் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் எங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க 2 பேரும். நாங்கள் போய் நின்று அதை வாங்கினோம். அந்த என் வாழ்க்கையில் நான் பட்ட எல்லா கஷ்டமும் அந்த ஒரு நிமிஷத்தை எங்களுக்கு மறந்து போச்சு. அது என்றைக்குமே எங்களுக்கு வந்து ரொம்ப கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவனோட ஓன் எஃபர்ட்ஸ் எடுத்து தான் அவன் கனடா போனான். கனடாவில் போயிட்டு அங்கேயும் டிசிஎஸ் மூலியமாக தான் போனான். என்ட்ரி பண்ணான் ஒரு கேர்ளை. அவளை வந்து அவன் பிடிச்சிருந்தது. அவன் ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்கிறப்பா அப்படி இப்படின்னு சொன்னான். சரி அவன் சரின்னா எங்களுக்கும் ஓகே. அவனுக்கு எதுக்குமே நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததே இல்லை, அவனே கரெக்டாக பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த பொண்ணு நல்லா படிச்சிருந்தா, அவளை என்ட்ரி பண்ணால். ஆனால் அவள் சைட்லேருந்து அக்செப்டன்ஸ் வரதுக்கு 1 year ஆச்சு. அப்புறம் அவங்க பஞ்சாபி கேர்ளவோ, அவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. அதில் அவங்க மதர் பேரண்ட்ஸ் அக்செப்ட் வரதுக்குலாம் லேட் ஆகி கடைசியில் அவங்க எல்லாம் சொல்லும்போது கொரோனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டேட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணோம். பஞ்சாப் வர சொன்னாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் தான் போனோம் பஞ்சாப். கல்யாணம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்போ தான் அவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். அந்த பொண்ணை நாங்கள் கனடா போகும்போது பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க வீட்டில் யாரையும் பார்க்கல. ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்து இங்கே வந்து அடுத்த வாரமே இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற இந்த ஃப்ளாட்லேயே பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2 years கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தா. இப்போ அவள் தான் எங்களோட எல்லாமே. அது வந்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவளுக்கு இப்போ போன 23rd September தான் 1 year ஆச்சு. கிராண்ட் டாட்டர் பிறந்திருக்கா. எனக்கு வந்து இப்போ நான் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இது என்னோட வாழ்க்கையை சொல்லிட்டேன். இதில் நல்லது கெட்டது எது இருக்கோ, உங்களுக்கு யாருக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நமக்கு வந்து போதுங்கிற மனசு இருந்ததுன்னா நிறைய கவலைங்க இருக்காது. இது வேணும் அது வேணும், இது சரியில்லை அது சரியில்லைன்னு தான் நமக்கு எல்லா கவலையும் வரும். நான் அப்படி தான் ஏற்றுக்கிட்டேன். நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை யாருக்குமே அமையாது, யாரோ ஒருத்தருக்கு தான் அமையும். ஆனால் எது நமக்கு அமையுதோ, எது நமக்கு கிடைக்குதோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கு நம்மளை மாற்றிட்டு போயிட்டோம்னா நம்ம நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம். 2வது வந்து உடம்பு சரியாக இருக்கணும்னா மனசு சரியாக இருக்கணும். மனசு சரியில்லைன்னா உடம்பு சரி இருக்காது. அந்த மனசு எப்போ சரி இருக்கும்னா கவலை இல்லாமல் இருக்கணும். கவலை இல்லாமல் இருக்கணும்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஆண்டவனை நம்பணும். 100% நான் நம்பினேன். எனக்கு எல்லா கஷ்டங்கள்லையும் கடவுள் வந்து கை கொடுத்தாரு. ஆனால் கடவுள் நேராக வரமாட்டார். ஃப்ரெண்ட்ஸாவோ யாரோ வந்தாங்க. அவங்களெல்லாம் நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் இதுவரையும் வந்தேன். எல்லாத்துக்கு மேலே எனக்கு அமைந்த மனைவி, தங்கமான மனைவி, நான் சொல்ல கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்க பேங்க்கில் வேலை செய்தாங்க, மேனேஜராக ரிட்டையர் ஆனாங்க. ஆனாலும் அவங்க வந்து எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்து என்னை கன்சல்ட் பண்ணி தான் எல்லாம் செஞ்சாங்க. நானும் அவங்கள கன்சல்ட் பண்ணாமல் எதுவுமே செய்யறதில்லை. எங்களுக்கு பிறந்த பையனும் எங்களை வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணான். அவனுக்கு நல்லது சொல்லி கொடுத்தோம். அவன் நல்ல பையனாக வளர்ந்துருக்கான். இப்போ அவன் ஒய்ஃபையும் நல்லா பார்த்துக்கிறான், அவனோட டாட்டரையும் நல்லா பார்த்துக்கிறான். அது வரை எங்களுக்கு ஒரு நிறைஞ்ச வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி எல்லாருக்கும் அமையணும். எல்லார் மனசும் நிறைவாக இருக்கணும்னா நம்ம தான் நம்ம மனசை
இடமா வச்சுக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எது கிடைச்சதோ அதை வச்சு சந்தோஷப்படணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட்டு. அது எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. கவலைப்பட்டே முக்கால்வாசி நாளில் கழிச்சிட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அன்னன்னைக்கு இருக்கிறத வச்சு அப்பப்போ சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான். மினிமம் எது கிடைச்சாலும் போதும், அது போதும் அப்படின்றதுனா நிச்சயமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாரோட முதுமையும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம குழந்தைங்களை பெற்றோம், வளர்த்தோம், படிக்க வச்சோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அதோடு நம்ம கடமை முடிஞ்சிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையில் போய் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் இப்படி பண்ணேன் அப்படி, ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. அப்படி இருந்தோம்னா அவங்களும் வந்து நமக்கு என்ன செய்யணுமோ என்ன தேவையோ அந்த டைமில் செய்வாங்க. மற்ற டைமில் அவங்க வேலையை பார்ப்பாங்க. எப்போவுமே அவங்களே வந்து நம்மளை கவனிக்கணுன்றது கிடையாது. நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளோட பழகிறவங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கணும், எல்லாரோடும் பேசணும், எல்லாரோடும் கலந்து இருக்கணும். அப்போ நம்ம பசங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கும் நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு யாரோ இருக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்க, வெளியூரில் இருக்கவங்க டக்கு டக்குன்னு வர முடியாது. நம்மளை பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்க எதிர்காலத்தை விட்டுட்டு நம்மளோடவே இருக்கவும் முடியாது. அதனால இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். என் பையன் கூட சொல்லியிருக்கான், நீ எப்போ வரணும்னு சொன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுவேன்னு சொன்னான். அதுக்காக நான் வந்து நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என் கூட இருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனோட லைஃபு, அவன் கஷ்டப்பட்டு போயிருக்கான், அங்கே இருக்கணும், அவனோட ஃபியூச்சர். ஆனால் பசங்களுக்கு சின்ன போதிலிருந்தே இந்த நிறைய மார்க் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், இதையே சொல்லாமல் மனுஷாலோட எப்படி இருக்கணும், அஃபெக்ஷனாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்தோம்னா அந்த குழந்தைங்க ஒரு காலம் தப்பாக போக மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அப்பா அம்மா மேலே பாசம் இருக்கும். அப்படி முடியலனாலும் இப்போ நிறைய பேர் பணம் அனுப்புகிறாங்க, யார்கிட்ட சொல்லி பார்த்துக்கிறாங்க. அப்படிதான் அவங்க தான் வரணும், அவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை. நம்மக்கிட்ட அன்பாக இருக்கக்கூடியவங்க யாருமே, நமக்கு கருணையாக இருக்கக்கூடியவங்க, நம்ம ஹெல்ப் பண்ண எல்லாருமே நம்ம பையன் தான், எல்லாருமே நம்ம பொண்ணு தான். என்ன நிறைய பேர் அப்பான்னு கூப்பிட்றாங்க. முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், இந்து எல்லாருக்கும் இதுலேயும் எனக்கு பொண்ணுங்க இருக்காங்க, பையனுங்க இருக்கிறாங்க. எல்லாரும் என்னை கூப்பிட்றாங்க. ட்ரெயினில் போகிறவங்கலாம் ஃப்ரெண்டு, பஸ்ஸில் போகிறவங்கலாம் ஃப்ரெண்டு. 45 வருஷமாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ட்ரெயினில் போய் ஃப்ரெண்டானவங்க. அவங்க பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் லவ் மேரேஜ் பண்ணது, அவங்கள கூட்டின்னு வந்து நாங்கள் சீமந்தம்லாம் பண்ணோம். அது அவங்க இன்னும் நினச்சிருக்காங்க. அவங்களே இப்போ தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க. அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் நமக்கு வந்து உதவாங்கன்னு சொல்ல முடியாது. பொண்ணு பையன் தான் உதவணும்னு கிடையாது. அதே மாதிரி அவங்க சின்ன பசங்களும் அப்பா அம்மாங்கிறவங்க இந்த உலகத்தில் வேற எதுக்கும் ஈடாக மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எந்த காலத்தையும் கடமைப்பட்டிருக்கோன்றதை நினைக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அது வந்து நிச்சயமாக செய்வாங்க. அது வந்து சில நேரங்களில் ஒருத்தர் 2 பேர் இருக்கும்போது அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக வரும். பையன் மட்டும் இருந்தால் ஒன்று, மருமகம் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பொண்ணு மட்டும் இருந்தால் வேறு, மாப்பிள்ளை இருக்கும்போது வேறு மாதிரி தான் இருக்கும். அதை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், அவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என் ஒய்ஃபு பையனை பற்றி சொன்னேன். என் மருமகளும் எங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டு. எங்களை வந்து அப்பா அம்மா மாதிரி தான் நினச்சிருக்கா. அவளும் வந்து நல்ல மாதிரியாக எங்கள் குடும்பத்தில் பூஜை பண்ணுவாள், தெய்வ பக்தி, பியூர் வெஜிடேரியன். அதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் பிள்ளை, மருமக, குழந்தை அவங்களோட நினைவுகள் தான் எங்களுக்கு நல்ல சக்தியையும் நிம்மதியும் கொடுக்குது. அதே மாதிரி நானும் வந்து இப்போது எப்படி என் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து நிறைய பிள்ளைகள் எல்லா மதத்துலேயும் இருக்காங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணின்னு இருக்கேன், ஸ்டேட்டஸ் போடுறேன். அந்த ஸ்டேட்டஸ் நான் போடலைன்னா கூட அவங்க கேட்பாங்க, ஏதாவது போடுங்கன்னு சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுங்கன்னுவாங்க. அது இருக்கேன். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸோட காண்டாக்டில் இருக்கோம். யார் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் இன்வைட் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் தலைக்காமல் போயிட்டு வருவோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸோட காண்டாக்டில் இருக்கிறதே ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எங்களுக்கு. அப்படியே எங்கள் நாள் போயிட்டுருக்கு. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.